சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக 2025 ஐபிஎல் லீக் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய அறிமுக வீரர் விக்னேஷ் புத்தூர் 3 விக்கெட்டுகளை சாய்த்து மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவருடைய பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் திணறி போயிருக்காங்க. இதையடுத்து யார் இந்த விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு ரசிகர்கள் தேடவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விக்னேஷ் புத்தூர் 23 வயதான இடது கை லெக் ஸ்பின்னர் ஆவார். இவர் கேரளாவில் மலப்புரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர். இவர் மிக சில தொழில்முறை கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி இருக்காரு. இன்னும் மாநில அணிக்காக கூட விளையாடவில்லை அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. இவர் அண்டர் 14 மற்றும் அண்டர் 19 அளவிலேயே கேரளாவுக்காக ஆடி இருக்காரு. அதன் பின் கேரளா கிரிக்கெட் லீக் அப்படின்ற தொடர்ல 3 போட்டிகள்ல மட்டுமே ஆடி இருக்காரு. தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடர்ல சில போட்டிகள்ல விளையாடி இருக்காரு. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் முதல்ல மிதவேக பந்து வீச்சாளராகவும் சாதாரண சுழல் பந்து வீச்சாளராகவுமே இருந்திருக்காரு. அதன் பின்னர் லெக் ஸ்பின்னராக மாறி இருக்காரு. அவருக்கு இன்னும் சைனாமின் பவுலிங் எப்படி வீசுவது அப்படின்றது தெரியாது அப்படின்றது தான் இதுல காமெடியே. இன்னும் முழுமை பெறாத ஒரு லெக் ஸ்பின்னர் தான் விக்னேஷ் புத்தூர். ஆனால் அவர் வேகமாக கற்றுக்கொண்டு வருவதாலும் தனித்துவமான முறையில பந்து வீசுவதாலுமே மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை ஐபிஎல் மெகா ஏலத்துல 30 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் பொழுது ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக அவரை இம்பாக்ட் வீரராக களமிறக்கினாங்க. விக்னேஷ் புத்தூர் தான் வீசிய முதல் 3 ஓவர்கள்ல 17 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை சாய்த்திருக்காரு. அதிக அனுபவமே இல்லாத முழுமை பெறாத ஒரு பந்து வீச்சாளரிடம் சிஎஸ்கே அணி தடுமாறியது ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.